ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது என்ன பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கைஸ். இந்த பார்சலில் தான் இருக்குது நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிற பேப்ளேட். அது என்ன பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். இதுதான் கைஸ் அந்த பேப்ளேட்டோட பேர். இந்த பேப்ளேட்டோட பேர் தெரிஞ்சிருந்தால் இப்போயே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணிடுங்க. அது கரெக்டான கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இனி நம்ம இந்த பேப்ளேட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டான பேப்ளேட்டோட பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து நைஃப் எடுத்துடலாம். இப்போது நைஃப் எடுத்தாச்சு, அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுவும் சேர்த்து கிழிக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் டைட்டாக போட்டிருக்காங்க டேப்பு. ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லான்ச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. டியூவல் ரிப்கோட் லான்ச்சர், சாரி ஸ்ட்ரிங் லான்ச்சரில் டியூவல் ரிப்கோட் லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. அதோட இதோட ரிப்கோடுக்கான இது இங்கே மாற்ற ஆண்ட்லாம். ஸோ இதுதாங்க யூஸ் பண்ணுற பேப்ளேட். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அட்டைப்பட்டி தூக்கி ஓரமாக போட்டுடலாம். கொஞ்சம் குப்பையாக இருக்குது. என்ன பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா டர்போ அக்கிலீஸ் கைஸ். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண பேப்ளேட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டர்போ அக்கிலீஸ். இது வந்து டர்போ சீரீஸில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஏகர் அக்கபானியோட 2வது பேப்ளேட். அதாவது வந்து டர்போ சீரீஸில் வந்து ஜெட் அக்கிலீஸ் அப்படின்னு ஒரு பேப்ளேட் யூஸ் பண்ணியிருப்போம். அதோட அன்பாக்சிங்கும் நம்ம வந்து பண்ணியிருப்போம். அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். அந்த பேப்ளேட் வந்து அனிமி சீரீஸில் வந்து ஒரு பிளேடர் கூட வந்து ஃபைட் பண்ணும்போது உடஞ்சிரும். அது வந்து யார் பையன்னு நினைக்கிறேன். அவர் பேர் வந்து பை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு பேப்ளேடோட யூசர். அவர் தான் வந்து நம்ம ஜெட் அக்கிலீஸை உடச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஃபைட்டோட ஃபோட்டோ மட்டும் நான் சொன்னது கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஃபைட்டோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பேப்ளேடை வந்து ஐகர் அக்கபானியை க்ரியேட் பண்ணுவான். ஸோ அதுதான் இந்த பேப்ளேட். பேர் வந்து டர்போ அக்கிலீஸ்ன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க பேப்ளேட் பார்ட்ஸ் பற்றி பார்த்தலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து எனர்ஜி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜோசி அக்கிலீஸ், டர்போ அக்கிலீஸ் அப்படின்னு சொல்லலாம். சாரி, இவங்க கொடுத்துருக்க டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 13 டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க காட்டுறேன். 13 நம்பர் போட்டிருக்கோம், தெரியும்னு நினைக்கிறேன். 13 டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் காட்டுறேன். 13 டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலி டர்போ அக்கிலீஸ் இல்லை ஜோசி அக்கிலீஸ்க்கு வர வேண்டிய டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 00 டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 004 டிஸ்க். இது வந்து பார்ட்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகி வந்திருக்கு. அந்த ஒரிஜினல் டிஸ்கோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் போட்டு கட்டுற பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரைவரும் பார்த்தீங்கன்னா வேறு டிரைவர் கொடுத்துருக்காங்க. டர்போ அக்கிலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டிமென்ஷன் அப்படின்னு ஒரு டிரைவர் இருக்கும். அதோட இமேஜ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும், போட்டு காட்டிடுறேன். டிமென்ஷன் அப்படின்ற ஒரு டிரைவர் தான் வரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு டிரைவரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மோட்ஸ் இருக்குது. இருங்க கொஞ்சம் கிளியராக காட்டிடுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. இப்போ வந்து இது டிஃபென்ஸ் மோடில் இருக்குது. இப்படி வந்து இந்த சைடு விட்டால் பேலன்ஸு, இது கொஞ்சம் மேலே இழுத்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா அட்டாக். இதுக்கு மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. இது வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அப்கிரேடட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்டெண்ட் ப்ளஸ்ஸை வந்து எந்த பேப்ளேட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ரஃபேல்னு ஒரு பேப்ளேட் இருக்கும். அது வந்து டிபி சீரிஸ், அதாவது பேப்ளேட் அனிமியோட லாஸ்ட் சீசன்
டிபி அப்படின்ற சீசனில் வந்து காமிச்சிருப்பாங்க கிரேட்டஸ்ட் ரஃபேல் அப்படின்ற பேப்லேட் இருக்கும் எக்ஸ்டென்ட் ப்ளஸ்ன்ற டிரைவர். இதுக்கு வந்து டிமென்ஷன் அப்படின்ற டிரைவர் தான் வரும், பட் வந்து பார்ட்ஸ் மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இப்போதைக்கு இருக்கிற பார்ட்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஸ்டிக்கர் இவங்க கொடுக்கல. ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதுதான் பேப்லேட் டர்போ வால்ட்ரிக் அப்படி அந்த பேப்லேட்டுக்கு இருந்த மாதிரி இந்த விங்ஸும் அவங்களும் இந்த அந்த விங்ஸ் ப்ளூ கலரில் விங்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, சரி அதுக்கு ரெட் கலரில் இருந்திருக்கும், இதுக்கு வந்து ப்ளூ கலரில் விங்ஸ் இருக்குது. 3 விங்ஸ் இந்த பேப்லேட்டுக்கும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான்ச்சரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வேறு ஒரு விஷயம், அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, சிம்பிள் தான். ஒரு நிமிஷம் இருங்க. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் ரிப்கோடோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து டியூவல் ரிப்கோட் லான்ச்சு, 2 சைடும் ஸ்பின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ உள்ளே வந்து விட்டு பார்த்துருவோம் ஸ்மூத்தாக இருக்கா இல்லையா. ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் கைஸ் இருக்குது, ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பேப்லேடும் இருக்குது, லான்ச்சரும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டேடியம் எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம். இப்போது நம்ம ஸ்டேடியமும் எடுத்தாச்சு, பேப்லேடும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம். ரிப்கோட் மாற்றுறது தாங்க கைஸ் ரொம்ப பெரிய வேலை. இப்போ வந்து ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரிப்கோட் லான்ச்சரே ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஒர்த்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு வராது, உடஞ்சிரும். ஏன்னா இது ஃப்ளேம் பிராண்ட், அதாவது ஃபேக்குன்றதுனால உடஞ்சிரும். இதே டக்கரட்டோமியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு வரும். பரவாயில்ல கைஸ், நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ரொம்ப நேரம் சுற்றுது, ஏன்னா பேலன்ஸ் டைப் பேப்லேட் இல்லையா. ஆக்சுவலி அகிலேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ் டைப் பேப்லேட். பேலன்ஸ் டைப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாமினாவும் பரவாயில்ல ஓகேவாக இருக்கும், அட்டாக்கும் நல்லா பண்ணும். ஸ்டாமினா அட்டாக் ரெண்டுமே கலந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணி முடியணும். ரொம்ப நேரம் சுற்றுது. ரிப்கோட் லான்ச்சருக்கு எவ்வளோ நேரம் சுற்றுது, அப்போ டிபி லான்ச்சர்லாம் எடுத்தால் ரொம்ப நேரம் சுற்றும் போலையே. சரி, இப்போ நம்ம வந்து கடைசியாக ஒரே ஒரு டிபி லான்ச்சரை வச்சு ஸ்பின் பண்ணி பார்த்து உங்களுக்கு டைமர் போட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். டிபி லான்ச்சர் எடுத்தாச்சு, ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த லான்ச்சர் வந்து உங்களுக்கு டைமர் ஓடும். ரிப்கோட் லான்ச்சரை விட டிபி லான்ச்சர் வந்து ரொம்ப பவர்ஃபுல், அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டைமரோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நேரம் சுற்றுது மக்களே, இவ்வளோ நேரம் நான் சுற்றி பார்த்ததே இல்லை. ரொம்ப நேரம் சுற்றுது டிபி லான்ச்சரில். ஒரு வழியாக நின்றுச்சு. எவ்வளோ செகண்ட்ஸ் ஓடி இருக்குன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், போட்டு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு லான்ச்சர் அன்பாக்சிங்காக இருக்கும். ஸோ
அந்த வீடியோக்காக ஸ்டே டியூன்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.